இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே ஈவினிங். வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிகிதா. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங்க்கு வந்து தக்காளி சாம்பார் தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் தக்காளி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா முட்டாக சூப்பராக இருந்தது. அம்மா வந்து நிறைய தொளிச்சு வச்சிட்டாங்க. சரி டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம்ல அப்படின்ட்டு இன்றைக்கி தக்காளி சாம்பார் செய்யலான்ட்ருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சமையல் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தொளிச்சு செய்கிறதுனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்படி தொளிச்சு வச்சுருந்தா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருகாப்பில் இதெல்லாம் வந்து போட்டாச்சு. இதுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நார்மலாக மிளகரைச்ச குழம்பு அந்த மாதிரி தாங்க, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் டு 5 ஸ்பூன் வந்து மல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சிடலாம். இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். அதே பேனில் ஒரு 6 தக்காளியை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டேன். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலைங்க, சும்மா அப்படியே வதக்கி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் வணக்குனது இருக்குங்களா, அது கூட மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி வதக்கி வச்சுருக்கிறதையும் தனியாக போட்டு அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறத விட பெருசு போட்டு தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடும். அப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசம்லாம் போச்சுன்னா நம்ம தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து தோசை ஊற்றியாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சாம்பாரும் தான். அவ்வளோதாங்க, நார்மலாக செய்கிற குழம்பு தான். பட் இந்த மாதிரி அரைச்சி தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒட்டுக்காக தாளிச்சு விட்டு பாருங்கள். தக்காளி சாம்பார் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.